இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸில் கப் டாட் எப்படி பிடிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதாவது பூனம் சேரீ, கிரேப் சில்க்கு, சாஃப்ட் சில்க்கு இந்த மாதிரி சேரீக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கப் டாட் பிடிக்கும்போது லைனிங் துணியில் மட்டும்தான் அந்த தையல் விழுகும். ஒரிஜினல் கிளாத்தில் அந்த தையல் விழுகாது. அது எப்படி தைக்கிறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எங்கெங்கே கப் டாட்டு எப்படி குறிக்கணும் அப்படின்றத வீடியோ வந்து நான் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம எங்கே தையல் போட போகிறோமோ அந்த இடத்துல 2 கிளாத்தும் சேர்த்து ஒரு தையல் போட்டுருங்க. லைனிங் கிளாத்தும் சேர்த்து ஒரிஜினல் கிளாத்தும் சேர்த்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ டாட் பிடிப்போமோ, ஆம்கோல் டாட் எவ்வளோ பிடிக்கிறோமோ அந்த டாட்டு 1/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சிட்டு இப்படி நம்ம தைக்கும் போது கப் டாட்டு பர்ஃபெக்டாக வரும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும். 2 கிளாத்துலையுமே ஸ்டிச் வந்து விழுந்திருக்கும், போடும்போது ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இப்படி கப் டாட் பிடிக்கும்போது ப்ளவுஸ் நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.